ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. யானை முகத்தான் பொறுவிடையான் சேயழகார் மான மணிவண்ணன் மாமருகன் மேல் நிகழும் வெள்ளக்குமிழி மதத்து விநாயகன் என் உள்ளக்கருத்தின் உளன். திருப்பாவை 23ஆம் பாசுரம். மாரி மலைமுழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு பேர் தருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்ஙனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் மாராய்ந்து அருளேலோ எம்பாவாய். திவ்ய தேச வரலாற்றில் நேற்று நம்ம பார்த்தது திருவித்துவ கோடு அருள்மிகு உய்யவந்த பெருமாள் திருக்கோயிலுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருத்தலம் திருவட்டாறு அருள்மிகு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலுங்க. மலைநாட்டு திவ்ய தேசங்கள் 13இல் இது 12வது திவ்ய தேசம். மலைநாட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று என்றாலும் இது தமிழ்நாட்டில் உள்ளது. 108 திவ்ய தேசங்களில் இது 76வது திவ்ய தேசம். இத்திருத்தலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் வழியில் தொடுவெற்றி என்ற ஊரில் இறங்கி அங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரம், நாகர்கோவிலில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த ஊரில் பள்ளி கொண்டிருக்கும் ஆதிகேசவ பெருமானின் திருவடிகளை வட்டமிட்டபடி பரளியாறு ஓடுவதால் இந்த ஊர் திருவட்டாறு என்ற பெயர் பெற்றது. நம்மாழ்வார் பெருமாளை வாட்டாற்றான் என்று பாடுவதால் ஊரின் பழங்கால பெயர் வாட்டாறு என தெரிகிறது. இத்திருத்தலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயிலின் ஒத்த உருவம் கொண்ட கோயில். இங்கும் பெருமாள் அனந்த சயனத்தில் உள்ளார். இங்கும் கோயிலுக்குள் செல்ல ஆடை கட்டுப்பாடு உள்ளது. ஆண்கள் மேல் சட்டையை கழற்றிய பிறகே நுழைய வேண்டும். ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு துயிலில் ஆழ்ந்துள்ள பெருமாளின் திருமேனி 22 அடி நீளம் உடையது. இது 16,008 சாலக்கிரம கற்களை கொண்டு சுடு சர்க்கரை படிமம் என்பதன் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபரை பார்த்த நிலையில் மேற்கு நோக்கி அருளுகிறார். தெற்கே தலை வைத்து வடக்கில் திருவடி இருக்க சயனத்தில் உள்ளார். பொதுவாக மேற்கு பார்த்த பெருமாளை தரிசிப்பது சிறப்பு.
மேற்கு பார்த்த கோயில் கருவறையில் 3 நிலைவாயில்கள் உள்ளன. பெருமாளை 3 நிலைகளில் தரிசிக்கலாம். திருமுகம், திருக்கரம், திருப்பாதம் என்று 3 பகுதிகளாக 3 வாசல் வழியாக தரிசனம் செய்ய வேண்டும். நடுவாசலில் உள்ள உற்சவர் நின்ற திருக்கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி கொடுக்கிறார். பெருமாளின் நாபியில் தாமரையோ பிரம்மனோ கிடையாது. இக்கருவறைக்கு முன் 18 அடி சதுரமும் 3 அடி உயரமும் உள்ள ஒற்றை கல்லினால் ஆன ஒற்றைக்கல் மண்டபம் உள்ளது. ஒரே கல்லால் ஆன பெரிய கூடம் இது. ஒரே கல்லால் செய்யப்பட்டது. சுவர்கள் 3 அடி தடிமம் கொண்ட பாறை. கிபி 1604 ஆண்டில் இது கட்டப்பட்டுள்ளது. பெருமாள் ஒற்றைக்கல் மண்டபத்தில் எழுந்து அருள் இருக்கும்போது ஒற்றைக்கல் மண்டபத்தை தொடக்கூடாது. திருமுகம் பகுதியில் அரிதுயிலில் ஆழ்ந்துள்ள திருமுகத்தையும் நீட்டிய இடக்கையையும் ஆதிசேஷனையும் கருடாழ்வாரையும் தரிசிக்கலாம். அருகில் ஆதலேய மகரிஷி மண்டியிட்டு அமர்ந்துள்ளார். திருக்கரத்தில் சென்முத்திரை காட்டும் வலக்கரத்தையும் சங்கு சக்கரம் உள்ளிட்ட 5 படையினையும் காணலாம். தரையில் தாயாருடன் உள்ள பெருமாளின் திருமேனியும் உள்ளது. கடைசியாக திருப்பாத வாயிலில் திருப்பாதங்களையும் இருவர் பயந்து ஒளிந்திருக்கும் சிலைகளையும் காணலாம். முதலில் திருமுகத்தையும் அடுத்து திருக்கரத்தையும் கடைசியாக திருப்பாதத்தையும் தரிசிப்பது இக்கோயிலின் மரபு. இப்பெருமாளை தரிசித்தால் மறுபிறவியே கிடையாதாங்க. இங்கு பெருமாளுக்கு பூஜை செய்பவர்கள் போத்திமார் எனப்படுவார்கள். இத்தலத்தின் வரலாறு பார்த்தீங்கன்னா, பிரம்மா ஒரு யாகம் நடத்தினார். அதில் தவறு ஏற்பட்டது. அதனால் யாக குண்டத்திலிருந்து கேசன், கேசி என்ற அரக்கர்கள் தோன்றினர். அரக்கர்கள் அவர்களது குணத்திற்கேற்ப தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் எல்லாவித இடையூறுகளையும் செய்து வந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் திருமாலிடம் முறையிட்டனர். திருமால் கேசனை அழித்து கேசியின் மேல் சயனம் கொண்டாராம். கேசியின் மனைவி பெருமாளை பழிவாங்க கங்கையையும் தாமிரபரணியையும் துணைக்கு அழைக்க அவர்கள் இருவரும் வேகமாக ஓடி வந்தனர். பார்த்தால் பூமாதேவி பெருமாள் சயனித்திருந்த பகுதியை மேடாக்கிவிட்டார். அவர்கள் திருமால் இருந்த இடத்தை சுற்றி வணங்கி 2 மாலைகள் போல் வட்ட வடிவில் ஓட ஆரம்பித்தனர். அதனால் இது வட்டாறு எனப்பட்டு பின்னர் திரு சேர்க்கப்பட்டு திருவட்டாறு எனப்படுகிறது. அரக்கன் கேசனை அழித்ததால் பெருமாள் கேசவன் எனப்படுகிறார். கேசியின் மீது பெருமாள் சயனித்திருந்தபோது அவன் தன் 12 கைகளால் தப்புவதற்கு முயற்சி செய்தான். பெருமாள் அவன் 12 கைகளிலும் 12 ருத்ராட்சங்களை வைத்து தப்பிக்க விடாமல் செய்தார். இவையே திருவட்டாரை சுற்றி சிவாலயங்களாக அமைந்தன. மகா சிவராத்திரியின் போது பக்தர்கள் 12 சிவாலயங்களையும் ஓடியவாறு தரிசித்து கடைசியில் ஆதிகேசவ பெருமாளையும் அவரின் கீழ் உள்ள சிவபெருமானையும் தரிசிப்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளது. திகழ்கின்ற திருமார்பில் திருமங்கை தன்னோடும் திகழ்கின்ற திருமாலார் சேர்விடம் தன்வட்டாறு புகழ் நின்ற புல்லூர்தி போரரக்கர் குலம் கெடுத்தான் இகழ்வின்றி என் நெஞ்சத்து எப்பொழுதும் பிரியானே. நம்மாழ்வார் திருவாய்மொழிங்க. நாளைக்கு இன்னொரு திருத்தலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஓம் நம சிவாய. திருநாவுக்கரசர் அருளிய சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்ற தேவார திருப்பதிகம். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே.
பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நவினு கருங்கலம் நம சிவாயவே. திருச்சிற்றம்பலம். இந்த மார்கழி மாதத்தில் நம் பெருமான் ஈசன் கோவில் கொண்டு அருளும் திருத்தலங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று கோயம்பேட்டில் அமைந்துள்ள குறுங்காலீஸ்வரர் பற்றி பார்க்கலாம். இவ்வாலயம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 10 நிமிட நடைத்தூரத்தில் அமைந்துள்ளது. தாம்பரம் செங்குன்றம் பாதையில் பயணிப்பவர்கள் கோயம்பேடு சத்திரம் நிறுத்தத்தில் இறங்க வேண்டும். இப்போது ஆலய அமைப்பினை பார்க்கலாம். 226 அடி நீளமும் 137 அடி அகலமும் கொண்ட பெரிய ஆலயம். கோவிலுக்கு முன்னே உள்ளது 16 கால் மண்டபம். இங்குள்ள தூண்களில் இராமாயண காட்சிகள் செதுக்கப்பட்டுள்ளன. அதோடு இம்மண்டபத்து தூணொன்றில் அமைந்த சரபேஸ்வரருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது. பிரதான சாலையில் இருந்து பிரியும் குறுங்காலீஸ்வரர் கோவில் தெருவுக்குள் நுழைந்தால் இடது பக்கம் வைகுண்ட வாச பெருமாள் இருப்பதை காணலாம். அந்த வைணவ ஆலயத்தினுள்ளே குசனும் லவனும் அருகில் இருக்க வால்மீகி முனிவர் தவம் செய்யும் சிலையை பார்க்கலாம். இதன் பக்கத்தில் கர்ப்பவதி கோலத்தில் சீதாதேவி நின்று கொண்டிருக்கும் சிலையும் உள்ளது. 3 நிலைகளான கோபுரம், வலப்புறம் அதிகார நந்தி, இடப்புறம் காலபைரவர், துவஜஸ்தம்பம், பலிபீடம் காணப்படுகிறது. 4 கால் மண்டபத்தில் நந்திதேவரும் இருக்கிறார். ஒரு முறை சித்தம் குழம்பி பிறகு ஈசன் கிருபையால் தெளிவடைந்த நந்தி அவருக்கு கட்டுப்பட்டவராக மூக்கணாங்கயிறுடன் காட்சி அளிக்கிறார். இதன் வலப்புறம் வள்ளி தெய்வயானை சகிதம் கந்தவேல் சன்னதி உள்ளது. அருணகிரிநாதர் இவரை பாடியிருக்கிறார். அதனால் முருகன் அருகில் அருணகிரியாரும் உள்ளார். பக்கத்தில் அருணாச்சலேஸ்வரர் சன்னதி உள்ளது. உட்புகுந்தால் முதலில் தென்படுவது 40 தூண்களுடனான பெரிய மண்டபம். நுழைவாயிலில் வலது பக்கம் விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் சன்னதியும் சோமஸ்கந்தர் சன்னதியும் இருக்கின்றன. இந்த தூண்களிலும் அற்புதமான சிற்பங்கள் உள்ளன. குறிப்பாக யாக குதிரையை கடிவாளத்தோடு பிடித்தபடி இருக்கும் லவகுசலர்கள் சிலை மனதை ரமிக்கச் செய்யும். இந்த மண்டபத்தில் சுவாமி அம்பாள் சன்னதி அடுத்தடுத்து காணப்படுகின்றன. சுவாமி சன்னதிக்கு இடப்பக்கம் விநாயகர், வலப்பக்கம் சுப்பிரமணியர் அருள் பாலிக்கின்றனர். துவார பாலகர்களை வணங்கி உட்சென்றால் சிறிய ஆவுடையார் மீது குசலவர் நிறுவி வழிபட்ட லிங்க திருமேனி, கோஷ்டத்தில் கணபதி, திசைமுகன், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, விஷ்ணு துர்க்கை ஆகியோரை காணலாம். உட்பிரகார தொடக்கத்தில் நடராஜர், சூரியன், சந்திரன் முதலானோர் உள்ளனர். கோமுக தீர்த்தம் விழும் இடத்துக்கு அருகே சண்டேசர் சன்னதி இருக்கிறது. அடுத்து விக்னேஸ்வரர், ஜுரஹரேஸ்வரர், அகஸ்தீஸ்வரர், கணேசமூர்த்தி, சாஸ்தா, கார்த்திகேயன், லிங்கம், திருமகள், சைவ நால்வர், ஞானவாணி, நாகர்கள் ஆகியோரை தரிசிக்கலாம். அறம் வளர்த்த நாயகி நின்ற திருக்கோலம். சதுர்கரங்கள் இடது பாதத்தை முன்வைத்து பக்தர்கள் இன்னல் தீர்க்க புறப்பட்ட நிலையில் காட்சி கொடுக்கிறார். அருகிலேயே நவகிரக சன்னதி. நடுவே 7 குதிரைகள் பூட்டிய தேரில் 2 மனைவியருடன் கதிரவன் சாட்டையை பிடித்திருக்கும் அழகான காட்சியை காணலாம். கீழே பீடத்தில் மற்ற கிரகங்கள் உள்ளன. வெளிச்சுற்றில் நந்தவனம், வில்வ விநாயகர், யாகசாலை, ஸ்தல விருட்சமான பலா போன்றவற்றை காணலாம். துவக்கத்தில் சிறு ஆலயமாக இருந்த இக்கோயிலை கிபி 985 முதல்
1014 வரை ஆண்ட ஜெயங்கொண்ட சோழன் பெரும் கற்கோயிலாக மாற்றி அமைத்திருக்கிறான். இந்த ஆலயத்தின் சிறப்புகளை சொல்லும் 14 தமிழ் கல்வெட்டுகளும் இங்கு உள்ளன. 3ஆம் குலோத்துங்க சோழன், விஜயநகர மன்னரான வீரபுக்கர் ஆகியோர் புனருத்தாரணம் செய்துள்ளனர். இவ்வாலயத்தின் ஸ்தல புராணங்களை பார்ப்போம். வால்மீகி முனிவர் ஆசிரமம் இருந்த இடம்தான் தற்போதைய திருவான்மியூர். இதன் அருகில்தான் சீதாதேவியை விட்டு சென்றார் லக்ஷ்மணர். நித்திய கர்மானுஷ்டானங்களை முடிக்க வந்த வால்மீகி கண்ணீருடன் இருந்த சீதையை குடிலுக்கு அழைத்து சென்றார். உரிய காலத்தில் குசன் லவன் இருவரையும் பெற்றெடுத்தாள் ஜானகி. இருவருக்கும் வில் பயிற்சி, வாழ்பயிற்சி போன்ற அரச கலைகளோடு கல்வியையும் போதித்தார் முனிவர். நாட்கள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் அஸ்வமேத யாகம் செய்ய தீர்மானித்த ராமபிரான் அஸ்வத்தை உலகை சுற்றி வர அனுப்பி வைத்தார். அந்த அஸ்வம் அவ்வாறு சுற்றி வருகையில் லவகுசன் இருக்கும் ஆசிரமத்தின் வழியாக வந்தது. தனது ஆசிரம பகுதியில் நுழைந்ததால் அதை பிடித்து கட்டி போட்டனர் சிறுவர்கள். கோ என்றால் அரசன், அயம் என்றால் குதிரை, பேடு என்றால் கட்டுதல். ராஜாராமனின் குதிரையை கட்டி போட்ட இடம் கோயம்பேடாயிற்று. யாக குதிரையை கட்டினால் சண்டைக்கு தயார் என்று அர்த்தம். அதை சிறுவர்கள் அறியார். யாக அஸ்வத்தை கட்டி போட்ட சிறுவர்களை வெல்ல தம்பி லக்ஷ்மணனை அனுப்பினார் ரகுநந்தனன். இரு தரப்பினரும் போரிட இளைய பெருமாள் தோற்றார். இதை கேட்ட ராமபிரான் தானே கவசம் அணிந்து யுத்தம் புரிய வந்தார். ராமர் படையினரோடு அமர்ந்து ஆசிரம பகுதியை ஆராய்ந்த இடம்தான் அமைந்த கரை. ராமர் போர் புரிய வந்திருப்பதை தனது ஞான திருஷ்டியினால் உணர்ந்தார் வால்மீகி முனிவர். தவம் கலைந்து எழுந்து தகப்பனும் பிள்ளைகளும் சண்டையிடுவதா என ஓடோடி வந்தார். இரு தரப்பினருக்கும் உறவை புரிய வைத்தார். தந்தையோடு போர் புரிந்த பாவத்துக்கு பரிகாரம் சொல்லுங்கள் என முனிவரை பணிந்தனர் லவனும் குசனும். சிவலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தால் பாபம் தீரும் என்றார் ரிஷி. அவ்வாறே செய்தனர் சிறுவர்கள். அவர்கள் ஸ்தாபித்த லிங்கம் 4 அங்குல உயரத்தில் அகலை கவிழ்த்து வைத்தது போல் இருந்தது. குறுகி காணப்பட்டதால் குறுங்காலீஸ்வரர் ஆனார். குசல் அவர்கள் ஆராதித்ததால் குசலவபுரீஸ்வரர் என்ற நாமத்தையும் பெற்றார். பித்ரு தோஷம் நீக்கும் ஸ்தலம் இது. கோயம்பேடு என்று வேறு ஊரும் இல்லை, குறுங்காலீஸ்வரர் என்று வேறு பேரும் இல்லை, வடக்கு பார்த்த வேறு சிவமும் இல்லை, மடக்கு போன்ற வேறு லிங்கமும் இல்லை என்றொரு பழமொழியும் இக்கோவிலுக்கு இருக்கிறது. பிரதோஷ விழா முதலில் அரங்கேற்றப்பட்ட ஆலயம் இது. சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி பிரம்மோற்சவம், ஆடிப்பூரம், நவராத்திரி, தீபத் திருநாள், மாசிமகம், சிவராத்திரி ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. 2000ஆம் ஆண்டில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற கோவில் இது. இந்து சமய அறநிலைத்துறையின் பாதுகாப்பில் உள்ள ஆலயம் இது. அனைவரும் இவ்வாலயத்திற்கு சென்று ஈசன் அருள் பெற்று நலமுடன் வாழ்வோம். திருச்சிற்றம்பலம். நாளை மற்றும் ஒரு சிவாலயத்தினை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.